தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை சப்தமி திதி, நள்ளிரவு 2:16 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம், காலை 11:30 வரை உள்ளது. அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. சித்த யோகம். இன்று சுபமுகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெல்லம். சுப ஓரைகள். சுக்கிர ஓரை காலை 6 முதல் 7 வரை. புதன் ஓரை காலை 7 முதல் 8 வரை. சந்திர ஓரை காலை 8 முதல் 9 வரை. குரு ஓரை காலை 10 முதல் 11 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரம் ஆகும். விசாகம் நட்சத்திரம் காலை 11:30 வரை சந்திராஷ்டமம் உள்ளது. ஆகையால் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலை முதல் 11:30 வரை மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அதன் பின்னர் அனுஷம் நட்சத்திரம் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. ஆகையால் காலை 11:30 பின்னர் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் 3இல், திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 2இல், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செவ்வாய் 3இல், ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. சனி 12இல், மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வணிகர்கள் லாபம் ஈட்டுவர். புதன் 12இல், மாணவர்கள் தங்கள் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 12இல், அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். சுக்கிரன் 12இல், பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலருக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். ராகு 12இல், மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. நட்சத்திர பலன். அசுவதி. தொட்ட காரியம் துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றமுண்டாகும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பரணி. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கார்த்திகை.
வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் மற்றும் துர்க்கை அம்மன். ரிஷபராசி. சந்திரன் 2. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, சில காரியங்கள் தாமதமாகும். செவ்வாய் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. குரு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை, நிதி சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. சனி 11. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு, ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும், அரசாங்கத்தில் சிலருக்கு பதவிகள் கிடைக்கும். சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர், சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர், சில பெண்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். ராகு 11. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, புதிய முயற்சிகள் கைகூடும், நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். கார்த்திகை. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. ரோகிணி. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், எதிலும் நிதானம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. மிருகசீரிஷம். நிதானமாக எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும், அவசரம் காட்டக்கூடாது. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி, முருகபெருமான். மிதுன ராசி. சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும், சௌக்கியம் கூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. குரு 12. உடல் நலனில் கவனம் தேவை, நிதி சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை. சனி 10. செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும், எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும், சுமாரான தனவரவு உண்டு. புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், கடின முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, பெண்கள் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், நிதானத்தை கடைபிடித்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ராகு 10. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, மாமூல் பணிகளை செய்யவும், புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம், சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். மிருகசீரிஷம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை. மற்றவர்களை பற்றி நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று தனவரவு உண்டு. புனர்பூசம். தெய்வ அனுகூலம் உண்டு, மகான்கள் வழிபாடு உங்களுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், முருகபெருமான். கடகராசி. சந்திரன் 12.
எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தையில் மிகவும் நிதானம் தேவை. சுமாரான தனவரவு இன்று உண்டு. செவ்வாய் 12 புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். ரியல் எஸ்டேட்டில் புதிய முதலீடுகள் வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. சனி 9 சில காரியங்கள் தாமதமாகும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். புதன் 9 மாணவர்கள் தாங்கள் படித்தும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 9 சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சுக்கிரன் 9 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 9 மாமூல் பணிகளை செய்யவும் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. குரு 11 நிதி சம்பந்தமான விஷயங்கள் ஏற்றம் தரும், லாபம் தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். தன லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர். சிம்ம ராசி சந்திரன் 11 இஷ்டார்த்த சித்தி. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். நீங்கள் எதிலும் வல்லவர்கள். இன்று சிறந்த தனலாபம் உண்டு. செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் மிகுந்த லாபம் உண்டு. தனவரவு உண்டு. புதிய முதலீடுகள் ரியல் எஸ்டேட்டில் லாபகரமாக அமையும். சனி 8 நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபம் பெறலாம். புதன் 8 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 8 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். சுக்கிரன் 8 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. இருந்தாலும் பெண்கள் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மௌனமாக இருந்தால் எதிலும் வெற்றி பெறலாம். ராகு 8 வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை இன்று தவிர்ப்பது நலம். குரு 10 அரசாங்கத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் இடம் மாறுவர். சில ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு கிட்டும். நிதி சம்பந்தமான விஷயங்களில் புதிய முதலீடுகள் வேண்டாம். மாமூல் பணிகளையே செய்யவும் தனலாபம் உண்டு. நட்சத்திர பலன். மகம் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூரம் எதையும் முன்கூட்டியே ஆலோசனை செய்து முடிவெடுப்பீர்கள். உங்கள் முடிவுகள் சரியாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்திரம் மற்றவர்கள் ஆலோசனையை நீங்கள் கேட்பீர்கள். அதனால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். கன்னிராசி சந்திரன் 10 செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு.
இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 10. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சனி 7. உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போதும், தொழிலாளர்கள் மத்தியில் பேசும்போதும், சக ஊழியர்கள் மத்தியில் பேசும்போதும் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். கவனம் தேவை. புதன் 7. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 7. அரசாங்க காரியங்கள் தாமதமாக முடியும். சுக்கிரன் 7. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் தங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். ராகு 7. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்தல் நலம். சுமாரான தனவரவு உண்டு. குரு 9. தொட்டதெல்லாம் பொன்னாகும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. இன்று சிறப்பான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். உத்தரம். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அஸ்தம். நீங்கள் எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சித்திரை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர். துலாம் ராசி. சந்திரன் 9. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். செவ்வாய் 9. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 8. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த முன்னெச்சரிக்கை தேவை. சனி 6. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிட்டும். புதன் 6. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 6. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் பதவிகள் கிடைக்கும். சுக்கிரன் 6. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு 6. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லாபகரமாக இயங்கும். உரக்கடைகள் லாபத்தை ஈட்டும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தன லாபம் உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சுவாதி. நீங்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. விசாகம். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், ஆஞ்சநேயர், லட்சுமி நரசிம்மர். விருச்சிக ராசி. சந்திரன் 8. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விடக்கூடாது.
பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 8 ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான லாபம் உண்டு. புதிய முதலீடுகளை தவிர்த்தல் நலம். சனி 5 நிலம் சம்பந்தமான விஷயங்களில் முதலீடு செய்ய வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபம் ஈட்டலாம். புதன் 5 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 5 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சுக்கிரன் 5 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் தங்கள் வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. கவனம் தேவை. எதிலும் நிதானம் தேவை. ராகு 5 மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. குரு 7 திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிதி சம்பந்தமான விஷயங்கள் ஏற்றம் தரும். எல்லா வகையிலும் தன லாபம் உண்டு. நட்சத்திர பலன். விசாகம் இன்று சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. இன்று காலை 11:30 வரை விசாக நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். அனுஷம் இன்று காலை 11:30 பின்னர் சந்திராஷ்டமம் ஆகையால் புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பணம் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கேட்டை செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். தனுசு ராசி சந்திரன் 7 சௌக்கியம் கூடும். மனமகிழ்ச்சி நிலவும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 7 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். குரு 6 உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சனி 4 நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபம் ஈட்டலாம். புதன் 4 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 4 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சுக்கிரன் 4 உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவர். அதனால் செய்தொழில் லாபம் உண்டு. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. ராகு 4 மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இயங்கும். நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய வழிபாடு பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூராடம்
வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ராகவேந்தர். மகர ராசி. சந்திரன் 6. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 6. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். செங்கல் மணல் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. சனி 3. தொட்டது துலங்கும். ஏற்றமிகு காலம் இது. இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இயங்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். தனவரவு உண்டு. புதன் 3. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தில் சிலருக்கு பதவிகள் கூட கிடைக்கும். சுக்கிரன் 3. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் தங்கள் உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. நிதானம் தேவை. ராகு 3. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இயங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். உத்திராடம். தொட்டது துலங்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவோணம். நீங்கள் எதையும் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அவிட்டம். தொட்டது துலங்கும். ஏற்றமிகு காலம் இது. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள் தாயார். கும்பராசி. சந்திரன் 5. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சில காரியங்கள் தாமதமாகும். செவ்வாய் 5. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். சனி 2. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபம் ஈட்டலாம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. புதன் 2. உங்களுக்கு நல்ல குணம். உறவினர்கள், நண்பர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 2. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சுக்கிரன் 2. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 2. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். குரு 4. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. உறவினர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நட்சத்திர பலன். அவிட்டம். தோட்டகாரியம் தொடங்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சதயம். எதையும் திட்டம் போட்டு சாதிப்பீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர்,
காலபைரவர், ஆஞ்சநேயர். மீனராசி. சந்திரன் நாளில் சில காரியங்கள் தாமதமாகும். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் நாளில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகளை இன்று தவிர்த்தல் நலம். குரு மூனில் உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சனி ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபம் ஈட்டலாம். மிகுந்த கவனம் தேவை. புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் ஜென்மத்தில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றம் உண்டு. அதே சமயம் பெண்கள் தங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தெரிந்த அனுபவம் உள்ள தொழிலை தொடங்கினால் லாபம் ஈட்டலாம். ராகு ஜென்மத்தில் மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம் பயக்கும். நட்சத்திர பலன். பூரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திரட்டாதி. வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. கவனம் தேவை. புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், காலபைரவர், ஷீரடி சாய்பாபா. 12 ராசி அன்பர்களும் இன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று சிகப்பு புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா இன்னல்களும் தீரும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.